தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக பெப்சி குற்றம் சாட்டியுள்ளது. திரைப்படத் துறையில் உள்ள சங்கங்களில் தொடர் மோதல்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் சமீபத்தில் நடந்து முடிந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தேர்தல் குறித்து பெப்சி தலைவர் அமீர் சென்னையில் வியாழனன்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், பெப்சி வீட்டு வசதி கூட்டுறவு சங்க தேர்தல் தேதி முறையாக அறிவிக்கப்படவில்லை என்றும், முன்னாள் தலைவர் குகநாதனுடன் அரசு தேர்தல் அதிகாரிகள் இணைந்து தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து முதல்வருக்கு தந்தி மூலம் தெரிவித்துள்ளதாகவும் அமீர் கூறினார். பெப்சியின் தலைவராக இருந்த வி.சி. குகநாதன் அவர்கள் அரசு அதிகாரிகள் துணையுடன் தற்போதைய பெப்சி நிர்வாகத்திற்கே தெரியாமல் நடக்கவிருந்த சொசைட்டி தேர்தலில் நடைபெற்றதாக அறிவிக்கப்பட்டு அவர்களாகவே அதில் வெற்றி பெற்றதாகவும் நேற்றைக்கு பெப்சியில் ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கிறது. இப்படி முறையற்ற தேர்தல் நடந்து சொசைட்டியை கைப்பற்றியிருக்க காரணத்தால் அவர் மீதும் அவருக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நிச்சயமாக வழக்கு தொடர்வோம். தென்னிந்திய திரைப்பட சங்கங்களை முறைப்படுத்த IAS அதிகாரியை நியமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு அமீர் கோரிக்கை விடுத்துள்ளார்.